எங்க ஆளுங்க ஃப்ரண்ட்ல இருப்பாங்கன்னு பின்னாடி வழியா வந்தா இங்கேயும் சீல் போட்டிருக்காங்க. இதுதான் ரகுவோட ரூம். சார், இந்த கதவும் சீல் பண்ணிருக்கு. மெயின் கேட்ல முருகேசன் தானே இருக்கான். ஓ மை காட், போலீஸ் வேஸ்ட். இந்த மெயின் ஸ்விட்ச் எங்க இருக்குன்னு பாருங்க. சார், ஸ்விட்ச் எங்க இருக்கு? ஸ்விட்ச் ஆன். யா, சார், நீங்க எந்திரிங்க, நான் பாக்குறேன். யா. சார், இந்த த்ரிஷூல் மார்க்க ரகுவோட கையில பச்சை குத்தி இருந்ததை நான் பார்த்திருக்கேன். ஒருவேளை இது அவங்க சீக்கிரம் சிம்பிளா இருக்கலாம். ஓபன் இட். ஓ மை காட், சுவாமி கதிர்வேதி. இவர் எதுக்கு இவனோட போட்டோ எடுத்திருக்காரு? சார், இந்த சாமியார் லெட்டர் கொடுத்துதான் இவன் வேத பாடசாலையில் சேர்ந்திருக்கான். பாருங்க சார், எந்தெந்த தேதியில சாமியார் இவனுக்கு எவ்வளவு பணம் கொடுத்திருக்காருன்னு பாருங்க. ஜூன் 22 5 கோடி, ஜூலை 24, ஜூலை 24 ஆகஸ்ட் 12 கோடி, 8 கோடி. பாம்பிளாஸ் நடந்தது செப்டம்பர் 3ஆம் தேதி. வேலையை முடிச்சுட்டு செப்டம்பர் 5ஆம் தேதி 50 கோடி வாங்கியிருக்கான் சார். கோடியில விளையாடு இருக்காங்களே. மொத்தம் 75 கோடி. எல்லாம் ஃபருக்குங்கிற பேர்ல டெபாசிட் ஆயிருக்கு. வாங்க சார், முதல்ல அந்த சாமியாரை பிடிக்கலாம். நீ நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண ஆள் இல்ல. கரை வேட்டிக்காரனை கூட ஈஸியா பிடிச்சிடலாம். ஆனா சில காவி வேட்டிக்காரங்களை அவ்வளவு சுலபமா பிடிக்க முடியாது. பெரிய பெரிய மத்திய அமைச்சர்களுக்கு எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு நாமினேஷனுக்கு தேதியை குறிச்சு கொடுக்கிறவரே இவர் தான். சில சிபிஐ ஆபீசர்ஸ் வீட்டுல இவருடைய யாகங்கள் நடந்திருக்கு. இவரை போய் நான் பிடிக்க போனா இவருடைய செல்வாக்கை யூஸ் பண்ணி என்ன செல்லா காசு ஆக்கிடுவாரு. அதனாலதானே ஒன்னு உருவாக்கி இருக்கோம். இத பாரு, இவர் தமிழ்நாட்டை விட்டு பர்சனல் வேலையா வெளியே போகும்போது இவர் கூட இருக்கிறவங்களுக்கே தெரியாம இவரை தூக்கிட்டு வரணும். எப்ப போறாரு எல்லா டீடைல்ஸ் நான் உனக்கு கொடுக்குறேன். சார், யாரோ பூட்டை உடைச்சிருக்காங்க சார். சார், இதை எடுத்துட்டு போங்க. போங்க சார், ஜன்னல் வழியா போடுங்க. ஓகே, பட் நீ மாட்டிக்க கூடாது. அப்படி மாட்டிக்கிட்டா சூசைட் பண்ணிக்குவேன். உங்களை காட்டி கொடுக்க மாட்டேன். போங்க சார். இத பாரு, வெளியில இருக்கிற நம்ம ஆளுங்க போலீஸ்காரங்க. நீ அந்த பக்கம் பாரியா. தப்பிக்க முயற்சி பண்ணு, ஆனா அவங்க யாரையும் சுற்றாத. நீங்க போங்க சார், போங்க. அவன் தப்பிச்சிட்டான் சார். சார் சார், அந்த ஃபருக்கோட கேஸை நான் தான் டீல் பண்றேன். சீல் வச்சிருந்த பூட்டை உடைச்சு யாரோ எவிடன்ஸை கலைக்க முயற்சி பண்ணான். உங்களை பார்த்தது ஓடிட்டான் சார். அவன் யாருன்னே தெரியல சார். டோன்ட் வரி, செத்து போன ஃபருக்கை பத்தி நிறைய டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிருக்கேன். ஓடி போனவன் யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். ஏன் பாட்டி, உனக்கு சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களா? ஏன் தம்பி அப்படி கேக்குறீங்க? இல்ல, ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிஞ்சு உன் பேரன் தாஸ் அஸ்தியை அந்த ஆள் ஓன்ட்ட ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி நீ பாடி ஆயிட்டினா உன் அஸ்தியை யார்ட்ட ஒப்படைக்கிறது? அடடா, இந்த மாதிரி ஃபிகரை எல்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எடுக்க மாட்டாங்களே. என்ன பார்த்து பிகரை சுதாரிக்கிட்டு இருந்தா அரைஞ்சு செவில திருப்பி விட்டுரும் பாத்துக்காம. முதல்ல நீ உன் பாடியை திருப்பிக்கோ, வா. என்ன சேட்டை? ராசா, சாமி, உங்ககிட்ட வேலை செய்யற இவரு உங்களை பத்தியே அநியாயமா புகாரா பேசுறாரு ராசா. அம்மா, നമ്മൾ എഴുതിന പിറകു இந்த പേനാവേ ഒരു സ്റ്റാൻഡിൽ വെക്കും. കടുതാസി എഴുതുறதுக்கு கீழே ஒரு பேடு வைக்கும். போட்ட துணியை தோச்ச பிறகு காயறதுக்கு ஒரு கயர்ல போடும். இவன் எனக்கு அந்த மாதிரி தான் எடுபுடி. இவன் சொல்றதெல்லாம் அவ்வளவு சீரியஸா எடுத்துக்காதீங்க. அது இந்த கிழவி சீரியஸ் ஆகி சாகும்போது தான் உங்களுக்கு தெரியும். இப்பவே பாடியில பல ஏரியாக்கள் டேமேஜ் ஆகி பேட் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு சாரே. മോനെ അഗ്നിപുത്ര, ഞാൻ എതുവും സ്ലോ ആയിട്ട് ചെയ്യും, ആന കറക്റ്റ് ആയിട്ട് ചെയ്യും. ചെയ്യും ചെയ്യും. ഈ കിളവിയെ മർഡർ செஞ்ச കേസിൽ നിങ്ങൾ മാട്ടും. ആ കേസിൽ ഞാൻ നിങ്ങൾക്ക് ஆப்போசிட்டாய் விட்னஸ் ചെയ്യും. அம்மா, நல்ல ஞாபகப்படுத்தி சொல்லுங்க.
உங்க பேரன் தாசுக்கு எப்பவாவது விபத்து நடந்திருக்கா? ஆமா ராசா, என் பேரன் 15 வயசுல பள்ளிக்கூடம் போகும்போது கார் இடிச்சு வலது எலும்பு நொறுங்கி போச்சு. ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போய் டாக்டர் ஆபரேஷன் பண்ணி கையில பிளேட் வச்சாங்க. சாப்பிடுற பிளேட்டை ஏன் அங்க வச்சாங்க? அம்மா, உங்க பேரனோட அஸ்தி கிடைச்சிருச்சு. சரி. அது எங்கிட்ட தான் பத்திரமா இருக்கு. ராசா, அப்படியா சாமி? என் மகராசா, நீங்க நல்லா இருக்கணும் ஐயா. அப்படின்னா நீங்க என் பேரனோட அஸ்தியா என் கையில கொடுங்க ராசா. அவனுக்கு செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் நான் நல்லபடியா செஞ்சு முடிக்கிறேன் ராசா. கொஞ்ச நாள் பொறுத்துங்க அம்மா. உங்க பேரன் மூலமா சில பெரிய மனுஷங்களை நான் சரி கண்டுபிடிச்சேன். சாமி. அதுக்கப்புறமா ஒப்படைக்கிறேன். ஃபரூக்குக்கு கோடி கோடியா யார் பணம் கொடுத்ததுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். கேட்டா நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. சுவாமி கதிர்வேதி. வாட்? எஸ். சுவாமி கதிர்வேதியா? என் வைஃப் அவரை கடவுளா நினைச்சுக்கிட்டு இருக்கா. எந்த விஷயமா இருந்தாலும் அவரை கேட்காம எதுவுமே பண்ண மாட்டா. என் குழந்தைங்களுக்கு பேர் வச்சது, காது குத்துனது, ஸ்கூல்ல சேர்த்தது எல்லாமே அவர் சொன்ன தேதியில் தான் செஞ்சிருக்கா. ஐ கான்ட் பிலீவ் திஸ். பிடிக்கிறேன் சார். என் பரமசிவனை வெற்றி அந்த சாமியாரை இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டுவேன். பக்த கோடிகளுக்கு ஒரு வேண்டுகோள். சுவாமி கதிர்வேதி வரும் ரயில் இந்த ரயில் நிலையத்தில் நிற்காது. பக்த கோடிகளை சுவாமிஜி அவர்கள் ரயிலில் இருந்தே ஆசீர்வதிப்பார். பக்தர்கள் சுவாமிஜியின் அருளை பெற்றுக் கொள்ளுமாறு எதுக்கு இந்த ட்ரெஸ் போட்டு என்ன வர சொல்றாங்க? உங்க வீட்ல ஏதாவது விசேஷமா? அதையெல்லாம் தாத்தா சொல்லுவாரு, வாங்க. என்னங்க இதெல்லாம்? உங்க நிச்சயதார்த்தத்தை சிம்பிளா வீட்டோட நடத்த முடிவு பண்ணிருக்கோம். நிச்சயதார்த்தமா? எங்க மலரை கட்டிக்கு நீங்க அன்னைக்கு சமைச்சனால்தான் இந்த நிச்சயதார்த்தத்துக்கு நாங்க ஏற்பாடு பண்ணோம். இல்ல, நேக்கு தெரியும் மிஸ்டர் நந்தகுமார் இல்லாம இந்த நிச்சயதார்த்தம் எதுக்குன்னு யோசிக்கிறேன். சரியா? இந்தாங்க, இந்த மோதிரத்தை 2 பேரும் மாத்திக்கோங்க. என்ன யோசிக்கிறேன்? இந்த மோதிரத்தை உங்க கையில போட்டு இந்த கல்யாணத்தை நிச்சயம் பண்றதுக்கு முன்னாடி நான் யாருன்னு உங்ககிட்ட சொல்லணும். உண்மையிலே உங்க பேத்திய கட்டிக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்னு ஒரு ஆறுதலுக்காக சொன்னேன். அதை நான் ஆசைப்பட்டு சொன்னதா நீங்க எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. நான் யாருன்னு தெரிஞ்சா இப்போ நீங்க நிச்சயமா என்ன ஏத்துக்க மாட்டீங்க. நான் ஒரு மரண தண்டனை கைதி. 5 போலீஸ்காரங்களை கொன்னதுக்காக மரண தண்டனை விதிக்கப்பட்டவன். என்ன புத்திசாலித்தனமா யாருக்கும் தெரியாம காப்பாத்தி சில தீய சக்திகளை அழிக்கிறதுக்காகத்தான் எஸ்பி நந்தகுமார் என்ன இங்க தங்க வச்சிருக்காரு. நாளைக்கு எனக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். சுருக்கமா சொல்லணும்னா என்னோட முடிவு என்னன்னு எனக்கே தெரியாது. இதுக்கப்புறமும் இந்த நிச்சயதார்த்தத்தை நீங்க நடத்தணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சொல்லுங்க. இந்த மோதிரத்தை மலர் கையில போடுறேன். இல்ல, நோ. என்ன இல்ல? என்ன ஈஸ்வர், ரொம்ப நேரமா அந்த மோதிரத்தையே பார்த்துட்டு இருக்கீங்க? அது வேற ஒண்ணும் இல்ல, மாப்பிள்ளை இப்பவே கல்யாண கனவுக்கு போயிட்டார். அப்படியா? மோதிரத்தை கொடுங்க. இதோ கொடுங்க. முதல்ல நீ மாப்பிள்ளைக்கு போடு. லேடிஸ் ஃபர்ஸ்ட். இப்ப நீங்க போடுங்க.